Hi friends, welcome to VIJAYAGURU with KDS channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜீரக சாதம். எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கோல்டு வினர் அல்லது ரீஃபைண்ட் ஆயில், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, கிராம்பு, பெருசா நறுக்கின வெங்காயம் நீளமாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, நெய் தேவையான அளவு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, சீரக சம்பா அரிசி 1 கப்பு ஊற வச்சது, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்யறதுனாலும் செஞ்சு சாப்பிடலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கிட்டேன். அரிசி எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு எடுத்தது ஜீரக சம்பா அரிசி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குக்கர் சூடானோன்னா எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயும் சூடாகட்டும், வெயிட் பண்ணுங்க. ஜீரகம்னா அகத்தை சீர்படுத்துறது, அதாவது அகம்னா உடலில் உள்ள உறுப்புகளை சீராக வச்சுக்கிறது தான் ஜீரகம். சீரக சம்பா அரிசியில் பிரியாணியெல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த சாப்பாடு சீக்கிரம் செரிமானம் ஆகும், குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்குமே. அதனால தான் இன்னைக்கு இந்த ரெசிபி எடுத்துருக்கோம் நாங்கள். அடுப்பு நல்லா சூடாயிடுச்சு. பிரிஞ்சி இலையை போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுத்தது கிராம்பு, அடுத்தது அன்னாசி பூ நல்லா வதக்கி விடுங்க. மூணையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிருச்சு. அடுத்து பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம், அதை எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு அடுத்தது 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கட்டும். இது குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் நல்லா செரிமானம் ஆகக்கூடிய ஒரு உணவு தான். இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது நைட்டில் கொடுத்தா கூட செரிமானம் ஆகிடும். ஏன்னா ஜீரகம் எப்படியாப்பட்ட பொருளையும் கரைக்கக்கூடியது. நெய் இருக்கிறதுனால நீங்கள் நைட்டில் பெரியவங்களாம் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே நைட்டில் கூட சாப்பிட்றாங்க சாப்பாடு. அதனால் நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம். வாரத்தில் 2-3 தடவை கூட செஞ்சு சாப்பிடலாம். டெய்லி ஒரே சாப்பாடாக சாதமே செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஜீரக சம்பா அரிசியை வித்தியாசமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2-3 தடவை கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கேன். நான் 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நல்லா பச்சை மிளகாயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஜீரகத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. இதோட பேரே ஜீரக சாதங்கிறதுனால ஜீரகத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க. வீட்டில் யாருக்காவது செரிமான கோளாறு இருந்தால் இது அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஜீரக சாதத்தை.
ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கணும். குக்கருங்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, ஜீரக சம்பா அரிசி, அதை எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி விடணும். நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி விடுங்க. 2 கப்பாக இருந்தால் 4 கப்பு தண்ணி விடணும். கப்பு தண்ணி விட்டுருங்க. தண்ணி சரியான அளவில் இருக்கணும். தண்ணி அதிகமாக போனாலும் குழஞ்சிடும் சாதம். தண்ணி கம்மியாக இருந்தாலும் சாதம் அடி பிடிச்சிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இல்லாத பண்டம் குப்பையிலேம்பாங்க. அதனால் உப்பு எந்த அளவுக்கு சரியாக சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் சாதம். நல்லா சீராக கிண்டி விட்ருங்க. தண்ணி கொதி வர்ற வரைக்கும் குக்கர் மூடியை போட்டு மூடி வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அதில் களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து அதில் சேர்த்துருக்கோம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி சேர்க்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தான் அரிசியை சேர்க்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும், அப்படி இல்லைன்னா குழஞ்சிரும் சாதம். அதனால் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை சேருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு 2 விசில் வரணும். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரெண்டு விசில் வந்துருச்சு. சாதம் அருமையாக வந்துருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாதாரண அரிசியில் செய்கிறத விட ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சதுனால வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், நைட்டில் கூட பயப்படாமல் எல்லாருக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க குழந்தைங்க. நெய்
நெய்யை சேர்த்துருங்க. நெய்யை முன்னாடியே சேர்த்துறாதீங்க. எப்போவுமே கடைசியாக சேர்த்திங்கன்னா அந்த நெய் வாசம் தண்ணி கொதிக்கிறப்பையோ இல்லை அரிசி போட்டோன்னே நெய் சேர்த்திங்கன்னா அது வாசம் வராது, நெய் வாசம் வராது. எப்போவுமே சாதத்தை எடுத்து பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறம் நெய் சேர்த்திங்கன்னா நெய் வாசம் கமகமன்னு வரும். அருமையான சுவையான ஜீரக சாதம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு சாதம். கொலையவும் கூடாது, அடி பிடிக்கவும் கூடாது. ஜீரக சாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. நல்லா அருமையாகவே வந்திருக்கு சாதம். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நீங்கள் எப்படின்னு செஞ்சு